ஹாய் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ எம் பேக். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ராகி வாழைப்பூ அடை. அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரண்டை தொகையல். இதில் வந்து ராகி மாவு அண்ட் ஸ்டீம் பண்ண வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் போட்டு அதை பிசைஞ்சு இந்த மாதிரி கட்டியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து தோசை பேனில் அதை தட்டி போத் சைட் வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் நிறைய வேணும்னா உங்களுக்கு நீங்கள் விட்டுக்கலாம், எண்ணெய் கம்மியாக வேணுனாலும் விட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பிரண்டையில் வந்து தொகையல் பண்ண போகிறோம். இந்த பிரண்டை தொகையில் வந்து நான் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணல, மிளகும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் சில்லியை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணலாம் ஃபுட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போ கொஞ்சம் குக்கிங்கில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த இதுக்கு வந்து ரெட் சில்லிஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியும் ரெட் சில்லிஸும் வந்து நல்லா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். பட் இதில் நான் வந்து உளுத்தம்பருப்பு அண்ட் க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் மிளகு, இது மட்டும்தான் புளி சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் மிளகு, அப்புறம் 2 பச்சை மிளகா, அது கூட வந்து பிரண்டை அண்ட் கொத்தமல்லி இலை அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா வந்து அந்த பிரண்டை வந்து நல்லா வேகணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தொண்டையில் அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பச்சை மிளகா, புளி, பிரண்டை எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஒரு கை போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ராகி ரெடி பண்ணியாச்சு. அது கூட பேர் பண்ணி நம்ம அதை சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ராகி வாழைப்பூ அடை வித் பிரண்டை தொகையல்.